ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நகரம் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க போகலாம். நிறைய பேர் இன்றைக்கி தைப்பூசனால எந்தெந்த கோயிலுக்கெலாம் போனீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நிறைய கோயிலுக்கு போனோம், வாங்க போய் பார்க்கலாம். போயிட்டு செப்பலை எங்கேயாவது ஓரமாக கழட்டிடலான்னு தான் ஃபஸ்ட்டு இங்கே கழட்டிட்டு நேராக உள்ளே போகலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு செல்வா சொன்னார். நானும் செல்வா அத்தையெல்லாம் பேசிக்கிட்டே போனோம், கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் புதுசாக யாரோ தேர் வாங்கி வச்சுருந்தாங்க, அதையும் தொட்டு கும்பிட்டு அப்புறம் அங்கே துண்ணூறுலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி பூசிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் துண்ணூறு அவங்கள்ட்ட வாங்கி பூசிக்கிட்டு நேராக உள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம், சாமி பார்த்து கும்பிடலான்னா சுற்றி இருக்குது மேலே கோவில் 2 கூட்டம் இருந்துச்சு. சரி இன்றைக்கி சாமி பார்க்க முடியாது, வெளியிலையாவது பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நானும் அத்தையெல்லாம் வெளியில் பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்னொரு நாளைக்கு போகிற அன்னைக்கு நம்ம மாலையெல்லாம் வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அத்தை தான் அன்னதானத்துக்கு கூட்டத்தை பாரு எவ்வளோ கூட்டம், இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை தான் இப்போ செல்வாவும் காட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் செல்வா சொன்னார், அவர் மாலை போட்டுக்கிறனால மலைக்கு நான் வரக்கூடாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு செல்வா கீழே நின்றுக்கிட்டாரு. நாங்கள் மேலே சுற்றி வர்றதை செல்வா கீழே வீடியோ எடுத்திருக்காரு, அது எங்களுக்கே தெரியல. நாங்கள் அந்த பக்கத்து போனோம், இது ஃபுல்லாகவே கூட்டம் தான், அந்த லைன் ஃபார்ம் பண்ணி அப்படி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் கீழே. என்னம்மா சுற்றி பார்த்தீங்களா, சாமியெல்லாம் பார்க்க முடியாது, நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க, கூட்டம் 2 கூட்டம் சுற்றி இருக்குது, சாமிலாம் பார்க்க முடியாது அப்படின்னா செல்வாக்கு துண்ணூறு பூசி விட்டோம். அதனால் வெளியிலே சாமி பார்த்து கும்பிட்டு துண்ணூறு வாங்கிட்டு விளக்கும் போட்டுட்டு 6 விளக்கு போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு இப்போ நான் சிரிக்கிறேன்னா, தர்னிஷ் ஒரு ட்ரோன் கேட்டிருந்தான், அது 500 ரூபா. விளையாடு சாமாவே வேண்டாம், நல்லா இருப்பீங்க அப்படின்னு அத்தைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பலூன்லாம் இது பண்ணது வாங்கினது துப்பாக்கிலாம் உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ தரணீஸ் அடுத்த கடைக்கும் போய் கேட்டான். மறுபடியும் அதான் நான் சொன்னேன், ட்ரோன் இருக்கிற கடைக்கா போகிறான் பாரு அப்படின்னு. அது எவ்வளோன்னு கேட்டோம், 400 சொன்னாங்க. 500 சொல்லி 400 ரூபாய்க்கு அடித்து பிடிச்சி வாங்கினோம். அப்புறமேட்டு லட்டு வாங்க சொன்னாங்க அத்தை, ஏதாவது வந்ததுக்கு லட்டோ ஏதாவது இதோ வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் லட்டுன்னு காட்டுறேன், லட்டு வாங்கினோம். ஒரு 4 லட்டு 50